இப்போ சைவத்தில் இந்த பசு பதி பாசம் அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன், பத்தினா என்னன்னு சொன்னேன், தலைவன், அனைத்து உயிர்களுக்குமான தலைவன் அப்படின்னா பத்தின்னு அர்த்தம். அடுத்தது பசு. பசுனா என்ன? நம்மெல்லாம் தான் யார்? பசு. என்னது பசுன்னா? பாசம்னு சொன்னோம் இல்லையா, 3வது. அந்த 3வதுனா 3 மலங்கள்னு சொல்லுவாள். ரொம்ப உள்ளே போக வேண்டாம் சித்தாந்தத்துக்குள்ளே, நான் மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன். நாளை பின்ன நேரம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், அந்த மும்மலம் என்ன, சைவ சித்தாந்தங்கள் என்னென்ன தாத்பரியங்கள் சொல்லியிருக்கு, 36 தத்துவங்கள் சொல்லியிருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரொம்ப போர் அடிக்கும், அதனால் ரொம்ப உள்ளே போக வேண்டாம், மேலோட்டமாக சொல்கிறேன். அப்போது அந்த பாசமாக இருக்கக்கூடியது இந்த பசுவின் மீது கட்டப்படும். அதனால தான் அதுக்கு பசுன்னு பேர். அந்த கட்டை அவிழ்த்து நம்மளை மேய்க்கிறவர் தான் யார்? பதி. அப்போது பதி, பசு, பாசம், இது 3 தான். அப்போ சைவத்தில் பசுபதின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம எல்லாரையும் மேய்க்கிறவர் யார்? சிவபெருமான்.